திருச்சிற்றம்பலம். நம் அனைவருக்கும் அருள் புரிந்து நம்மை காக்கின்ற இறைவன் திருவடியிற்கு முதல் வணக்கம். சிவஞான தமிழ் பேரவை ஆஸ்திரேலியா வாரந்தோறும் தொடர்ந்து நடத்தி வருகின்ற திருத்தல முற்றோதல் நிகழ்ச்சியில் நம்மை திருவருளில் திளைக்கச் செய்து கொண்டிருக்கும் சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கம். இம்மன்றத்தில் குழுமியுள்ள அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கும் அடியேனின் வணக்கம். இந்த வாரம் 167வது அமர்வாக திருத்தல முற்றோதல் சிவாக்கர யோகிகள் திருஞான சம்பந்த திருமடம் திருமுறை கலாநிதி அருட்குருநாதர் தவத்திரு ஸ்ரீமத் சிவாக்கர தேசிக சுவாமிகள் அருளாசியுடன் நடைபெற திருவருள் கூட்டியுள்ளது. சென்ற வாரம் 166வது அமர்வில் திருக்கோணமலை மற்றும் திருக்கேத்தீஸ்வரம் ஆகிய திருத்தலங்களில் அருளப்பெற்ற திருப்பதிகங்களின் முற்றோதலுடன் ஏழநாட்டு திருத்தலங்களுடைய திருப்பதிகங்களின் முற்றோதலை நிறைவு செய்து சுவாமிகள் நம்மை திருக்கேத்தீஸ்வரம் திருத்தலத்திலேயே தங்க வைத்திருந்தார். இந்த வாரம் சுவாமிகள் நம்மை அருள்மிகு அங்கேற்கண்ணி உடனோரை சொக்கலிங்க பெருமான் அருள்பாலிக்கும் மதுரை என்று அழைக்கப்படும் திரு ஆலவாய் திருத்தலத்திற்கு அழைத்துச் சென்று அத்திருத்தலத்தில் அருளப்பெற்ற திருப்பதிகங்களை முற்றோதல் செய்ய உள்ளோம். அப்பதிகங்களை அடியார்கள் அனைவரும் இணைந்து பாடி இறைவனுடைய அருளை பெறுவோம் வாருங்கள் என்று அன்புடன் அழைத்து சுவாமிகளுக்கு நல்வரவு கூறி நம்மை வழிநடத்தி அருளுமாறு அவர் வேண்டிக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழித் திருநாவலூர் வன் தொண்டரு பதம் போற்றி ஊழி மலி திருவாதமூரர் திருத்தால் போற்றி போற்றி பிடியதன்னோரு உமை கொளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவனிட கடி கணபதிபன அருளினல் மீது கொடை வடிவினர் பயில் வலிபல முறை ஏறை எல்லாம் வல்ல கருணையே வடிவமாக விளங்குகிற கைலையில் உரைகின்ற சிவபெருமானுடைய அரும்பெரும் கருணையினால் இன்றைய நாள் ஒரு புண்ணிய திருநாள், நல்ல நாள், சிறந்த பொன்னாள். நம்முடைய ஆஸ்திரேலியா சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் மிக சீரிய முறையில் நடத்தி வருகின்ற நம்முடைய திருமுறை முற்று ஓதுதல், திருத்தல திருமுறை முற்று ஓதுதல் என்கிற எழிஞான பூஜையில் 194வது தலம் திரு ஆலவாய் மதுரை பாண்டி நாட்டினுடைய தலையாய தலமாக விளங்கக்கூடிய ஆலவாய் திருத்தல பதிகங்கள் நாங்கள் தொடர்ந்து விண்ணப்பம் செய்வதற்கு பெருமானுடைய பெரும் கருணை நம்மையெல்லாம் ஆற்றுப்படுத்தியிருக்கிறது. மதுரையை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை சொல்லிக்கொண்டே போகலாம்.
அத்துணை சிறப்பு வாய்ந்த தலங்கள் மதுரை. சைவ ராஜ்யதானி, பூலோக கைலாயம், நான்மாட கூடல், நான்மாட சதுக்கம் என்றெல்லாம் இதனுடைய சிறப்புகள் சொல்லிக்கொண்டே போகலாம். மதுராபுரி என்று பேருண்டு. ஆனால் புராணத்தின்படி திரு ஆலவாய், ஆலம்னா பாம்பு, விஷமுடைய பாம்பு. ஒரு பாண்டிய மன்னனுக்கு இந்த மதுரையினுடைய எல்லை எதுவரையில் இருக்குன்னு தெரியல. இந்த மதுரையினுடைய நிலப்பரப்பு எதுவரையிலும் இருக்கிறதுன்னு அவருக்கு தெரியல. உடனே பெருமானிடத்திலே சென்று விண்ணப்பம் செய்தார் பாண்டிய மன்னன். இந்த மதுரையினுடைய எல்லை எதுவரையிலும் இருக்கிறது எனக்கு தெரியல. ஆலவாய் சொக்கனே, அங்கையர் கண்ணியே, இதை நீங்கள் தான் காட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார். சிவபெருமான் வாசுகி பாம்பை அனுப்பி இந்த மதுரையினுடைய எல்லையை ஒரு வட்டமாக எதுவரையிலும் இந்த எல்லை இருக்கிறது என்பதை காட்டி, அதனுடைய முடிவிலே அந்த பாம்பு தன் வாயை பிளந்து அந்த மதுரையை காட்டி தன் வாளை தன் வாயோடு இணைத்து ஒரு கயிறு வட்டம் போட்டது மாதிரி காட்டியது. ஆலவாய் என்று பெயர் வந்தது. ஆலம் என்கிற பாம்பினுடைய வாயிலே வால் பட்டு வட்டமாக இதுதான் மதுரையினுடைய எல்லை நில அளவுகோல் என்று காட்டியது. அப்படி நில அளவையை சரியாக செய்த முதல் தலம் இந்த திரு ஆலவாய். அதனால அதுக்கு ஆலவாய்னு பேர் வந்தது. ஆனா கோயில் பேரு கடம்பவனம், கடம்ப மரங்கள் சூழ்ந்த இடம். மதுராபுரி, மதுரம்னா அழகான நகரம். மெகஸ்தனிஸ், யுவான் சுவான் போன்ற வரலாற்று விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள் கிட்டத்தட்ட கிமுல இருந்து அவங்க ஆராய்ச்சி பண்ண வந்தக்கூடிய தலம் சொன்னா இந்த மதுரை. சங்க இலக்கியங்கள்ல, புராணங்கள்ல இந்த மதுரையை தவிர்க்கவே முடியாது. இந்த நகரம் பழமையான நகரம். எப்ப தோன்றியதுன்னு சொல்ல முடியாது. நாகரீகம் உழைத்த நகரம். ஹரப்பா, முகஞ்சதாரோ போன்ற நாகரீகத்தினுடைய முன்னாடியே இந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். கண்ணகி தன்னுடைய நியாயத்தை கேட்க, அதனால் பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய செங்கோல் வளைந்தது, இந்த மதுரையே தீப்பற்றி எரிந்தது. ஆனால் கோயிலுக்கு எந்த விதமான சேதமும் ஏற்படவில்லை. அதனுடைய சாட்சியாக இன்னமும் மதுரையினுடைய மதில் சுவர்கள்ல அன்னை கண்ணகியினுடைய கோபத்தீயினுடைய அந்த ஜுவாலைகள், அந்த தீப்பட்ட அந்த சுவடு இன்னும் இருக்கிறது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள். நான்மாட கூடலாகிய விளங்கக்கூடிய நம்முடைய மதுரையில சங்க தமிழ் மூன்றும் வளர்த்த புண்ணிய நகரம். கிட்டத்தட்ட கிமு 4000 ஆண்டு, கிமு 3000 ஆண்டு, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே, கிமுல கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே சங்க தமிழ் வளர்த்த ஒரு புண்ணிய நகரம் இந்த மதுரை. சிவபெருமானே முதல் சங்கத்தை தோற்றுவித்து அகத்திய முனிவரை தலைவராக கொண்டு முருகப்பெருமான் என்கிற உக்கிர பெருவெழுதியாகிய முருகப்பெருமானை அந்த முதல் சங்கத்தினுடைய நாயகனாக நியமித்தார். பிறகு நக்கீரர், பரணர், கபிலர், தொல்காப்பியர் போன்ற 48 தமிழ் புலவர்களை நியமித்து முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்கிற முச்சங்கங்களை வைத்து தமிழ் வளர்த்த செந்தமிழ் சொக்கநாத பெருமானாய், ஆலவாய் சொக்கனாய் அமர்ந்திருக்கிற புண்ணிய தலம்.
64 திருவிளையாடல்களை மிக சிறப்பாக செய்த சிறப்பு வாய்ந்த தலம். இந்திரன் சாப விமோச்சனம் பெற்று 8 யானைகள் இந்த கோபுரத்தை தாங்கக்கூடிய வகையிலே விமானத்தை அமைத்த புண்ணிய தலம் மதுரை ஆலவாய். மலையத்துவஜ பாண்டியனுக்கு மகவாய் அவதாரம் செய்த அன்னை அங்கையர்கண்ணி மீனாட்சி அவதாரம் செய்து ஆலவாய் சொக்கனை திருமணம் செய்த புண்ணிய தலம் இந்த தலம். திருமலை ராஜன் நாயக்க மன்னர்கள், பாண்டியர்கள், சோழர்கள், சேரர்கள் அனைத்து மன்னர்களும் திருப்பணி செய்த சிறப்பு வாய்ந்த தலம் இந்த திரு ஆலவாய். சங்க புலவர்கள் வழிபட்ட தலம், சங்க தமிழில் இடம்பெற்றிருக்கிற புண்ணிய தலம் மதுரை. எத்தனையோ அற்புதங்களை செய்த சிறப்பு வாய்ந்த தலம். பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்ட பெருமான், வளையல் விற்ற ஈசன், மாணிக்கம் விற்ற மாணிக்க வண்ணன், விறகு வெட்டியாய் வந்திக்கு ஆளாய், நாரைக்கு முக்தி வழங்கிய பெருமானாய், கல்யாணைக்கு கரும்பு வழங்கிய பெருமானாய், எல்லாம் வல்ல சித்தனாய், மீனவனாய், கேவலம் பன்றிக்கு பால் கொடுத்த பகவனாய், இப்படி எத்தனையோ அற்புதங்களை எல்லாம் செய்த பெருமான் ஆலவாய் சொக்கன். உளவாக்கோட்டை அருளிய உத்தமன், பாணனுக்கு அங்கம் வெட்டிய அருளை செய்தவன், பாணருக்காக நீலகண்டத்து யாழ்ப்பாணருக்காக தங்க பலகையை விட்டவன் இந்த ஆலவாய் சொக்கன். ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் சுந்தரர் பெருமானும் மாணிக்க வாசகரும் வந்து வழிபட்ட புண்ணிய தலம் ஆலவாய் சொக்கனே. நம்முடைய 27 தேவார ஆசிரியர்களில் ஒருவனாக இருந்து மதிமலி புரிசை மாடக்கூடல் என்ற பதிகத்தை பாடிய பெருமான் அமர்ந்திருக்கிற புண்ணிய தலம் திரு ஆலவாய். முகலாயனுடைய சூழ்ச்சியின் காரணமாக இந்த ஆலயம் 48 ஆண்டுகள் மூடி கிடந்தன. ஆனால் மீண்டும் திறக்கிற பொழுது அன்று சாத்தின அதே மாலைகளும் அன்று ஏற்றிய நெய்விளக்குகளும் அணையாமல் எரிந்த அற்புத சக்தி வாங்கி உள்ள அதிசயம் பெற்ற தலம் இந்த தலம். குண்டோதரனுக்காக தன் கங்கையை கையை வைத்து அழைத்த தலம் வைகையாக, வைகை பொருணையாக அது மாறிய தலம். 7 கடலையும் அழைத்து மலையத்துவஜனுக்கு முக்தி வழங்கியதனால 7 கடல் உள்ள புண்ணிய தலம். மீன்கள் வசிக்காத பொன் தாமரைகள் மலர்ந்த பொற்றாமரை குளத்திலே இருக்கிற தலம். நக்கீரனை பொற்றாமரை குளத்திலே அமிழ்த்தி வைத்து அவருடைய ஆணவத்தை நீக்கி கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி என்கிற அந்த பாடல் பிழை என்று உணர்த்தி கோப பிரசாதத்தை பாட வைத்த புண்ணிய இடம் பொற்றாமரை குளம். குருஞான சம்பந்தருக்கு ஸ்படிகலிங்கம் வழங்கி திருத்தருமையாதினத்தை தோற்றுவிப்பதற்காக அனுக்கிரகம் செய்த புண்ணிய தலம் இந்த ஆலவாய் சொக்கன். சொக்கநாதன், சொக்கேசன், மீனாட்சி, மீன் போன்ற கண்களை உடைய அன்னை. மீன்களுக்கு இமை இல்லாமல், மீன்கள் கண்ணை மூடாமல் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அதுபோல உறக்கமில்லாது இந்த உயிர்களை காப்பாற்றக்கூடிய அன்னை பிராட்டி மீனாட்சி. மீன் போன்ற கண்களை உடைய மீனாட்சி இந்த உயிர்களை காத்து வருகிறக்கூடிய புண்ணிய தலம். அப்பேற்பட்ட இந்த ஆலவாயில ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசர் பெருமானும் சேர்ந்து பாடியிருக்கிற பதிகங்கள் 12 பதிகங்கள். 11 பதிகங்கள் அதுல வேத வேள்வி என்கிற பதிகங்களும் சேர்ந்து அதை 12ஆக அந்த பதிகங்கள் இருக்கிறது. அப்பேற்பட்ட 12 பதிகங்களையும் நாங்கள் மதுரையிலேயே தங்கியிருந்து விண்ணப்பம் செய்ய வேண்டும். வாழ்க்கையில ஒரு முறையாவது மதுரைக்கு சென்று ஆலவாய் அண்ணலை கண்டு தரிசனம் செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட பல கோடி ஜென்ம பாவங்களை தீர்க்கிற புண்ணிய தலம் மதுரை திரு ஆலவாய். ஆலவாய் சொக்கன், ஆலவாய் அண்ணலே
உன் அருட்கருணையை பெற வேண்டும் என்று எல்லோரும் பதிகம் பாடியிருக்கிறார்கள். உன்னை சிங்காரித்து உனது அழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன். பொன்னை அறிவையறையே விரும்பும் அறிவிலியேற்கு நின் தாள் தருவையோ சொக்கநாதா. சொக்கே நின் தாளே துணை. ஆழம் தரித்தலிங்கம் ஆளவாய் சொக்கலிங்கம் மூலமாய் முளைத்தலிங்கம் முன்னமே தோன்றிய லிங்கமாக விளங்கக்கூடிய பெருமான் ஆளவாய் சொக்கன். இக்கலிங்கம் போனால் என்ன என் ஏகலிங்க மாமதுரை சொக்கலிங்கம் உண்டே துணை என்றெல்லாம் சொக்கநாத பெருமானை, சோமசுந்தர கடவுளை, அன்னை அங்கையர்கண்ணியை, மீனாட்சியை வழிபட்ட அற்புதமான தலம் விளங்கக்கூடியது திரு ஆலவாய். அப்பேற்பட்ட சொக்கலிங்க பெருமானுடைய திருவருளை வேண்டி ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்களை எல்லாம் நாங்கள் விண்ணப்பம் செய்ய இருக்கிறோம். அன்பர்கள் எத்துணை பிரச்சனையாக இருந்தாலும், எத்துணை இடர்பாடு இருந்தாலும், எத்துணை விண்ணப்பங்கள் இருந்தாலும் இந்த பதிகங்களை ஓத 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 ஓதி வந்த வாய்மையால் உணர்ந்துரைக்கலாகுமே என்று சொல்லுவார். பதிகங்களை ஓத 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 நம்முடைய வினை கழியும், பாவம் நீங்கும், துன்பங்கள் ஒழியும். அத்துணை சிறப்பு வாய்ந்த பதிகங்கள். பதிகங்களே பரிகாரம், பரிகாரமே பதிகம். பதிகத்தினால் கிடைக்காதது வேற எதவற்றாலும் கிடைக்க முடியாது. அப்பேற்பட்ட தமிழ், ஞான தமிழ், செழுந்தமிழ், வீரிய தமிழ், முக்தி தமிழ் நமக்கு வழங்கியிருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அவர் திருவடிகளை நம் சிரமே கொண்டு பதிகங்களை பன்னிசையோடு அவர் எப்படி பாடினாரோ அதுபோலவே பன்னிசையோடு பாடக்கூடிய பெரும் வாய்ப்பை நமக்கு இந்த பெருமான் இந்த பிறவியிலே வழங்கியிருக்கிறார்கள். இதற்கு வித்திட்ட சிவஞான தமிழ் பேரவை அன்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொரு கிழமையும் இதை துவங்கி நல்ல அன்பர் நம்முடைய அன்பு ஜெயா ஐயா அவர்களுடைய கருணையினாலே அதை துவங்கி அர்ஜுனமணி ஐயா போன்ற நல்லவர்கள் அவையெல்லாம் செம்மைப்படுத்தி, பிறகு நம்முடைய நந்திவர்மன் ஐயா அவற்றை நிறைவாக செய்து, நம்முடைய மாதர்கள் அடியார் பெருமக்கள் வாழ்த்துரை வழங்கி, பிறகு பெருமானுடைய துதிகளை எல்லாம் பாடி, இது ஒரு முறையாக, ஒரு பூஜையாக, இது இவ்வளவு எளிமையாக யாரும் செய்ய இயலாததாக நம்முடைய சிவஞான தமிழ் பேரவை அன்பர்கள் நிகழ்த்தி வருகிற எந்த விதமான கட்டணமும் எந்த விதமான பணமும் இல்லாமல் இலவசமாக உலகெங்கிலும் இருக்கிற அடியார்கள் தமிழ் திருமுறையை பாடி பரவ வேண்டும் என்கிற சீரிய பணியை சிவஞான தமிழ் பேரவை அல்லாது வேறு யார் செய்ய இயலும்? அவர்களுடைய மனமார்ந்த நன்றியை கடந்த 3 ஆண்டுகள் மேலாக இந்த பணியை நிகழ்த்தி வருகிறார்கள் நம்முடைய அன்பர்கள். அவர்கள் வாழ்க. இந்த தட்டச்சு செய்தவர்கள், பதிகங்களுடைய எழுத்துக்களை கூட்டியவர்கள், இதற்கெல்லாம் கடினமான உழைத்தவர்கள், சரிபார்த்தவர்கள், அத்துணை அன்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நிச்சயமான புண்ணியம் உங்களை வந்து சேரும். திருமுறைக்காக நீங்கள் செய்கிற தொண்டு உங்கள் குடும்பத்தை செம்மையாக வாழ வைக்கும் என்று ஆலவாய் சொக்கநாத பெருமானுடைய திருவருளை வேண்டி, ஞானசம்பந்த பெருமானுடைய குருவருளை வேண்டி இப்பொழுது பதிகங்கள் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. ஆமாம் பொன் கூட்டகத்த அஞ்சனிலும் பைங்கிளிய, ஆமாம் பொன் கூட்டகத்த அஞ்சலிலும் பைங்கிளிய, பாமாலையாள் முறிய பானழிய பண்டருள் செய், பாமாலையாள் முறிய பானழிய பண்டருள் செய்,
மாமான சுந்தரர்மல் சம்பந்த மாமுடியம் கோமான் தன் புகழ் ஒருகான் இன்புற நீ கூறாயே. கோமான் தன் புகழ் ஒருகான் இன்புற நீ கூறாயே. கொச்சையர்கோன் தன் புகழ் யான் இன்புற நீ கூறாயே. கொச்சையர்கோன் தன் புகழ் யான் இன்புற நீ கூறாயே. இன்புற நீ கூறாயே. ஞானசம்பந்த பெருமான் பாடிய ஆலவாயில் பாடிய இரண்டாவது பதிகம் வரிசையில மாறி இருக்கிறது. ஆனால் பெரிய புராணத்தின் அடிப்படையில அவர் ஆலவாயில நுழையும் போது பாடிய பதிகம் மங்கையர்க்கரசி என்ற பதிகம். கோபுரத்தின் வாசல்ல இருந்து மங்கையர்க்கரசி அம்மையார் ஞானசம்பந்த பெருமானை வரவேற்கிறார்கள். இத கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் சொல்லுவார், மகப்பேறு இல்லாத மங்கையர்க்கரசி அம்மையார் 12 வயது நிரம்பிய ஞானசம்பந்த பெருமானை பார்த்த மாத்திரத்தில் அவருடைய தனங்களில் பால் கசிந்தது, சுரந்தது என்று சொல்லுவார். அவ்வளவு தாயன்போடு ஞானசம்பந்தரை வரவேற்றார்கள். வேதாரண்யத்தில இருந்து, திருமறைக்காட்டில இருந்து ஞானசம்பந்த பெருமான் அதிகாலையில வந்து சேர்ந்தார். அதிகாலையில காலை பொழுதுல ஆலவாய் சொக்கனை உள்ளே தரிசனம் செய்ய போகிறார் ஞானசம்பந்த பெருமான். இந்த பதிகம் கோபுரத்துல இருந்து உள்ளே நுழைகிற போது பாடின பதிகம். உள்ள போய் பதிகம் பாடுறார், அந்த பதிகம் கிடைக்கல. பிறகு ஞானசம்பந்த பெருமான் எல்லா வெற்றிகளையும் சுரவாதம், அனல்வாதம், புனல்வாதத்தை முடிச்சுட்டு கடைசியா போய் பாட போறார் ஒரு பதிகம். அந்த ஒரு பதிகம் தான் சுவாமி முன்னாடி நின்று பாடினதாக நமக்கு கிடைச்சிருக்கிறது. ஆனா நிறைய பதிகம் பாடியிருக்கிறார். ஆனா கிடைச்ச பதிகம் சுவாமி முன்னாடி நின்று பாடிய பதிகம்ங்கிறது இது ஒரு பதிகம் தான். அது பெரிய புராணம் படிச்ச அன்பர்களுக்கு நல்லா விளங்கும். அதனால நமக்கு இந்த நீலமாமிடற்ற ஆலவாயிலான் என்ற பதிகம் ஆலவாய் கிழக்கு கோபுரத்திலே இருந்து ஞானசம்பந்த பெருமான் ஆடிக்கொண்டே பாடினாராம். ஆடி பாடி பரவினார். அப்பேற்பட்ட பதிகம் அது. குறிஞ்சிப்பன், அரிக்காம்போத்தி வாசி தீரவே எப்படி பாடுகிறோமோ அது போல பாட வேண்டிய பதிகம். நீலமாமிடற்று ஆலவாயில நீலமாமிடற்று ஆலவாயில பாலதாயினான் ஞாலமால்வரே. நீலமாமிடற்று ஆலவாயில பாலதாயினான் ஞாலமால்வரே. ஞானமேழுமா ஆலவாயின சீலமே சொல்லி காலன் வீடவே காலன் வீடவே. ஆல நீடலான் ஆலவாயிலார் நீடலார் ஆலவாயிலார் கால காலனார் பால தாமினே. கால காலனார் பால தாமினே. அந்தமிழ் புகழ் எந்த யாரவாய் பந்தியார் கழல் சிந்தை செய்மினே. அந்தமிழ் புகழ் எந்த யாரவாய் பந்தியார் கழல் சிந்தை செய்மினே.
ஆடலேற்றினான் கூடலாலவாயாய் பாடிய மனம் நாடி வாழ்மினே பாடிய மனம் நாடி வாழ்மினே அண்ணலாலவாய் நன்னி நாட்டனை எண்ணியே தொழ இன்னம் இன்பமே ஏ அம்பொனாலவாய் நம்பனார்கழல் அம்பொனாலவாய் நம்பனார்கழல் நம்பி வாழ்பவர் துன்பம் வீடுமே நம்பி வாழ்பவர் துன்பம் வீடுமே துன்பம் வீடுமே அரக்கனார் வலி நெருக்கனாலவாய் அரக்கனார் வலி நெருக்கனாலவாய் உரைக்கும் உள்ளத்தார்க்கு இரக்கம் உண்மையே உரைக்கும் உள்ளத்தார்க்கு இரக்கம் உண்மையே அருவனாலவாய் மறுபினாத்தனை இருவர் ஏத்தனில் உருவமுங்குமே ஆரம் நாகமாம் சீரனாலவாய் தேரமன் சற்ற வீரன் என்பரே அடிகளாலவாய் படிகொள் சம்பந்தல் முடிவிலில் தமிழ் செடிகள் நீக்குமே அடிகளாலவாய் படிகொள் சம்பந்தல் முடிவிலின் தமிழ் செடிகள் நீக்குமே அடிகளாலவாய் படிகொள் சம்பந்தல் முடிவிலின் தமிழ் செடிகள் நீக்குமே செடிகள் அப்படின்னா துன்பம் இடர்பாடு இந்த தமிழ் பாடினால் துன்பம் நீங்கும் என்று சொல்லுகிறார் காழி பிள்ளையார் அப்பேற்பட்ட மிக அற்புதமான பதிகம் இது ஞான சம்பந்தர் ஆடி பாடி பரவிய பதிகம் இது இந்த பதிகத்தை பாடினால் நமக்கு துன்பங்கள் நீங்கும் நன்மை வந்து சேரும் அத்துணை சிறப்பு வாய்ந்த பதிகம் இது ஞானசம்பந்த பெருமான் பாடிய சுரவாத பதிகம் இது கூன்பாண்டியன் மங்கையர்க்கரசி அம்மையாருடைய கணவன் கூன்பாண்டியன் அவன் சமண சமயத்தை சார்ந்து சைவத்தை மறந்தான் தன்னுடைய மதியை இழந்தான் வேற்று மதத்திற்கு சென்றான் அவனையும் நாட்டையும் காப்பாற்ற வேண்டி எழுந்தருளினார் ஞானசம்பந்த பெருமான் 12 வயதுல திருமறைக்காட்டுல இருந்து பரசமய கோளரி பாலரா வாயர் தமிழை வளர்க்க வந்த செந்தமிழ் நாடன் ஞானசம்பந்தர் அப்படி ஞானசம்பந்த பெருமான் எழுந்தருளி மங்கையர்க்கரசி அம்மையார் தன் கணவனுக்கு தெரியாமல் ஞானசம்பந்த பெருமானை எழுந்தருள பண்ணினார். இதை அறிந்த தீயவர்கள் கயவர்கள் சமணர்கள் ஞானசம்பந்தருடைய எழுச்சியை கண்டு நடுங்கினார்கள். இடியை கண்ட நாகம் போல பயந்து ஒடுங்கினார்கள். ஞானசம்பந்தர் எழில்ஞான ராஜ சிங்கமாக எழுந்தருளினார். 8000 சமணர்களும் ஒன்று சேர்ந்து சூழ்ச்சியை செய்தார்கள். ஞானசம்பந்தரை எப்படியாவது இந்த நாட்டை விட்டு ஒழிக்கணும் என்று எண்ணினார். ஞானப்பால் உண்ட அரணார் திருமகனார் அதற்கு அஞ்சுவாரோ? ஞானசம்பந்த பெருமான் பக்கத்தில் இருக்கிற திருமணத்திலே எழுந்தருளினார். அந்த மடத்திற்கு 8000 சமணர்கள் சூன்யம் செய்தார்கள். தீய சக்திகளை ஏவினார்கள். ஆளவாய் சொக்கன் காத்தருளினார்.
இவர்கள் மந்திரம் பலிக்காததனால தன் கைப்படவே அந்த மனத்திற்கு தீயை வைத்தார்கள் சமணர்கள். அந்த தீயை ஞானசம்பந்த பெருமான் பதிகம் பாடி அந்த தீயை அணைத்தார். இப்படி அடியார்களுக்கு துன்பம் செய்த இந்த சமணர்களை ஏவிவிட்ட இந்த கூன் பாண்டியனுக்கு அது போய் சேர வேண்டும் என்று சொன்னார். இந்த வெப்பம், இந்த தீ அவனுடைய உடலுக்கு பையவே சென்றுனார். வேகமா போயிருந்தா அவனை கொன்றிருக்கும். ஏன் மங்கையர்க்கரசி அம்மையாருடைய மாங்கல்யத்தை காப்பாற்ற வேண்டியும் மீண்டும் கூன்பாண்டியன் நின்றசி நெடுமாறநாயனாராக மாறப்போகிறார் என்கிற பெருமையும் ஞானசம்பந்தருடைய திருக்கரம் அவர் மேல் படப்போகக்கூடிய தீட்சையும் இருப்பதனால அவரை பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவே என்று சொன்னார். இந்த சூடு அவன் உடம்பிலே அம்மை நோயாக, கொப்புளங்கள் போட்ட அக்கி நோயாக மாறியது. இன்னமும் அக்கி நோய் மிக மிக கடுமையான ஒரு வியாதி, உயிரை கூட உன்றுவிடும். அப்போ இந்த சமணர்கள் எத்தனையோ வைத்தியங்களும் மந்திரங்களும் சொல்லுகிறார்கள், அது சரியா வரல. சமணர்கள் இடது பாகத்திலே மருந்தை தடவினார்கள். ஞானசம்பந்தர் நம்முடைய வலது பாகத்திலே அதை செய்தார். இப்படி இரண்டு பேரும் வாதங்களை செய்தார்கள். ஞானசம்பந்த பெருமான் பதிகம்பாடி திருநீரை பூசுகிறார். அந்த உடம்பிலே அம்மை நோய் நீங்குகிறது, உடம்பு குளிர்ச்சி அடைகிறது. சமணர்களுடைய அந்த இடது பாகம் மேன்மேலும் வெப்பமாக அதிகமாக சூடு வருகிறது. இதனால் சமணர்களை விரட்டி விட்டு ஞானசம்பந்தரே முழுக்கவும் திருநீரை பூசுகிறார். அது இந்த பாட்டிலே தெரியும். மந்திரமாநீர் பாட்டுல 6வது பாட்டு வரைக்கும் திரு ஆலவாயான்னு வரும். 7வது பாட்டுல இருந்து வெறும் ஆலவாயான் திருநீர்னு வரும். ஏன் திரு சேர்ந்து விட்டது ஏற்கனவே. நீங்க 6 பாட்டு வரைக்கும் திரு ஆலவாயான் 7வது பாட்டுல வெறும் ஆலவாயான்னு வரும். ஏற்கனவே திருநீர் பூசினதுனால அவருக்கு திரு சேர்ந்து விட்டது. இனிமே திரு வர வேண்டிய அவசியம் இல்லை, சிவம் வந்து விட்டது. இப்படி ஒரு பதிகம் இந்த பதிகம். எத்தனை வியாதிகள் இருந்தாலும் மருந்தும் மந்திரமாவது திருநீர், ஆலவாயான் திருநீர், கைலை குன்றுடையான் திருநீர். இந்த திருநீருடைய சக்தி, இந்த திருநீர் என்னவெல்லாம் செய்யும் என்று சொல்லுகிறார் ஞானசம்பந்தர். திருநீருக்காகவே ஒரு பதிகம், சைவ சமயத்திற்காக ஒரே பதிகம் இந்த பதிகம். பிணிகளை தீர்க்க வல்லது, பாவங்களை தீர்க்க வல்லது, பயங்களை தீர்க்க வல்லது, துன்பங்களை தீர்க்க வல்லக்கூடியது இந்த ஆலவாயான் திருநீர். திருநீரை பூசி இந்த பதிகத்தை யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கு துன்பமே வாராது, இன்பமே வந்து சேரும். அப்பேற்பட்ட காந்தார பண்ணில் அமைந்த மந்திரமாவது நீரு என்ற பதிகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தர மாவது நீர் துதிக்க படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்தூவர் வாய்புமை பங்கள் தீரு ஆலவயான் திருநீரே செந்தூவர் வாய்புமை பங்கள் தீரு ஆலவயான் திருநீரே
ஆலவாயான் திருநீரே ஆலவாயான் திருநீரே 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 ஏ மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் மந்திரம் மாவது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்தூவர் வாய்வுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீர் ஆலவாயான் திருநீரே வேதத்தில் உள்ளது நீர் வெந்துய தீர்ப்பது நீர் போதம் தருவது நீர் புண்மை தவிர்ப்பது நீர் ஓத தகுவது நீர் உண்மையில் உள்ளது நீர் சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே ஆலவாயான் திருநீரே ஆலவாயான் திருநீரே 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 முக்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீர் தக்கோர் புகழ்வது நீர் பக்தி தருவது நீர் பரவ இனியது நீர் சித்தி தருவது நீர் திரு ஆலவாயான் திருநீரே ஆலவாயான் திருநீரே காண இனியது நீர் கவினை தருவது நீர் பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர் மானம் தகைவது நீர் மதியை தருவது நீர் சேனம் தருவது நீர் திரு ஆலவாயான் திருநீரே ஆலவாயான் திருநீரே ஆலவாயான் திருநீரே பூசையினியது புண்ணியமாவது நீர் பேச இனியது நீர் பெருந்தவ தோர்களுக்கெல்லாம் பெருந்தவ தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீர் அந்தமதாவது நீர் தேசம் புகழ்வது நீர் திரு ஆலவாயான் திருநீரே ஆலவாயான் திருநீரே ஆலவாயான் திருநீரே திருநீரே அருத்தமதாவது நீர் அவலமறுப்பது நீர் வருத்தம் தணிப்பது நீர் வானமளிப்பது நீர் பொருத்தமதாவது நீர் புண்ணியர் பூசும் வெண்ணீர் திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே திரு ஆலவாயான் திருநீரே
திருஆலவாயான் திருநீர ஏ எயிலது அட்டது நீரு இருமைக்கும் உள்ளது நீரு பயிர படுவது நீரு பாக்கியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அயிலை பொலி தரு சூழத்து ஆலவாயான் திருநீரே ஆலவாயான் திருநீரே ஆலவாயான் திருநீரே ராவணன் மேலது நீரு என்ன தகுவது நீரு பராவணமாவது நீரு பாவம் அறுப்பது நீரு தராவணமாவது நீரு தத்துவமாவது நீரு அராவணங்கும் திருமேனி ஆலவாயான் திருநீரே ஆலவாயான் திருநீரே ஆலவாயான் திருநீரே மாலொடு கயனறியாத வண்ணமும் உள்ளது நீரு மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு ஏலமுடம்பிடத்தீர்க்கும் இன்பம் தருவது நீரு ஆலவதுண்டமிடோ ஆலவயான் திருநீரே ஆலவயான் திருநீரே ஆலவயான் திருநீரே 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 குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண்டிகை பிப்பது நீரு கருத இனிய நீரு என் திசைப்பட்ட பொருளார் எத்தும் தகையது நீரு அண்டத்தவர் பணிந்தேத்தும் ஆலவாயான் திருநீரே ஆலவாயான் திருநீரே ஆலவாயான் திருநீரே 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 ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழினில பூசுரஞான சம்பந்தன் பூசுரஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பினியாயின தீர தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பினியாயின தீர சாற்றிய பாடங்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே சாற்றிய பாடங்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே ஏ இந்த 7வது பாட்டுல
அந்த திரு அங்க வரக்கூடாது. அயிலை பொலிதரு சூலத்து ஆளவாயான் திருநீரே. இப்படி இந்த பதிகத்துடைய சிறப்ப திருநீர் என்னவெல்லாம் தரும், திருநீர் மந்திரமாவது, வானவர் பூசுவது, முகத்துக்கு அழகு தருவது, பிறரால் வணங்கப்படுவது, தந்திரங்களெல்லாம் நீக்க வல்லது, நம்முடைய சைவ சமயத்தில் உள்ளது. அது யார்? செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆளவாயான் திருநீர். இப்படி ஒவ்வொரு பதிகத்திலையும் இந்த திருநீரை பற்றி மிக அழகா சொல்றார். மண்ணும் மந்திரமும் ஆவது மண்ணு திரு ஆளவாயான் திருநீரே என்று ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்தை பாடினார். வெப்பு நோயை நீக்கினார். அப்பேற்பட்ட பதிகத்தை பாடி ஞானசம்பந்த பெருமானுடைய அடுத்த பதிகத்தை விண்ணப்பம் செய்வோம். இந்த பதிகம் மங்கையர்க்கரசி அம்மையார் முன்னாடி வாதம் செய்வதற்கு முன்னாடி சபைக்கு எழுந்தருள் செய்கிறார் ஞானசம்பந்தர். பாண்டியவனுடைய சபைக்கு வருகிறார் ஞானசம்பந்த பெருமான். அப்படி வந்த பொழுது 8000 சமணர்களும் இவரை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்கிறார்கள். அதற்கு ஞானசம்பந்தர் 3 பதிகம் பாடுறார். பிரமனூர் சிரமபுரம், பிரமனூர் சிரபுரம், சண்பை காழி கொச்சைவயம், மண்ணு புகழி பூந்தராய் என்று 12 பேர் உடையவன் எங்க ஊருன்னு சொல்லி 3 பதிகம். ஒரு கேள்வி கேட்டதுக்கு 3 பதிகம் பாடுறார். சக்கரமாற்று கோமுதிரின்னு அந்த சமணர்கள்லாம் பயந்து போய் நடுங்கி போறாங்க. 12 வயசு குழந்தை எப்படி பாடுது, எப்படி பேசுது. உடனே இவங்க ஞானசம்பந்தரை சூழ்ந்து கொள்கிறார்கள். இந்த தீயவர்கள், இந்த சமணர்கள். அதை பார்த்து மங்கையர்க்கரசி அம்மையார் பயந்தாங்க. ஐயோ, ஞானசம்பந்தரை ஏதாவது செய்தா என்ன பண்றது? அப்ப சொல்றார் ஞானசம்பந்தர், மானின் நேர் விழி மாதராய், மான் போன்ற கண்களை உடைய மங்கையர்க்கரசி அம்மையே, வழுதினா பாண்டியராஜாவுக்கு தரக்கூடிய பட்டம். வழுதிக்கு மாபெரும் தேவி, இந்த பாண்டியனுக்கு பெரும் தேவியே, நீ கேள். நான் பால் குடிக்கிற குழந்தைன்னு நீ நினைச்சிடாத. பால் நல்வாயொரு பாலன் இங்கு இவன் என்று நீ பரிவு எய்திடு. நான் பால் குடிக்கிற குழந்தைன்னு நினைச்சுக்க வேண்டாம். மதுரையை சுத்தி 8 மலை, ஆனைமலை, கீரிமலை அப்படின்னு 8 மலை இருக்கு. அந்த 8 மலையில, மலைகள்ல, பாறைகள்ல வாழக்கூடிய இந்த சமணர்கள் 1000 பேர் வாழ்வாங்க. அப்படி 8 மலைகள்ல 8000 சமணர்கள். ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் பல அல்லல் சேர், பல பேருக்கு துன்பம் தர்றதுக்காகவே வாழ்றான். பல அல்லல் சேர் ஈனர்களுக்கு எளிய நல்லேன். இவங்கெல்லாம் ஈனர் பசங்க, மானமும் ஈனமும் இல்லாதவர்கள். ஈனர்களுக்கு எளிய நல்லேன் திரு ஆளவாய் அரண் நிற்கவே. ஆளவாய் சொக்கநாதன் இருக்கும்போது இவர்கள்லாம் என்ன செய்வார்கள் அப்படின்னு சாடி பாடுகிறார். இவர்களை ஏசி பாடுகிறார், துணிச்சலோட பாடுகிறார். எதனால? ஆணவத்தினால இல்ல. ஆளவாய் சொக்கநாதன் என்னுள் இருக்கும்போது இந்த கெட்டவர்கள், தீயவர்கள் என்ன செய்திட முடியும் என்று சவால் விட்டு பாடுகிறார் ஞானசம்பந்தர் 12 வயசுல. நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ சவால்கள், பிரச்சனைகள் வந்தாலும் ஞானசம்பந்தர் நமக்கெல்லாம் குருவாக இருந்து இது போன்ற 8000 என்ன பல்லாயிரம் சமணர்களை பார்த்தவர் ஞானசம்பந்தர். 8000 சமணருக்கு ஒரு ஞானசம்பந்தர். அந்த மாதிரி எத்துணை எதிரிகள் வந்தாலும் அவர்களெல்லாம் விரட்டுவதற்கு நம்முடைய ஞான தமிழ், ஞானசம்பந்தருடைய தமிழ் இருக்கிறது. அது நம்மை காப்பாற்றும் என்று சொல்லி அந்த பதிகத்தை விண்ணப்பம் செய்வோமாக. பண் கொள்ளி, ராகம் நவரோஸ். மானின் நேர் விழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் ஏவிகேள் பழல்வாயோரு பாலன் ஏங்கேவன்
என்று நீ பரிவு எய்திடே. ஆனை மாமலை ஆதியாய இடங்கள் நீ பல அல்லல் செய்ய இனர்கலிய நல்லே தீர் ஆலவாயாரன் நிற்கவே. ஆலவாயாரன் நிற்கவே. ஆலவாயாரன் நிற்கவே. ஆகமத்தொடு மந்திரங்கள் அமைத்த சங்கத பங்கமு பாதகத்தோடு ரைத்துரைத்த சனங்கள் வேற்குறு பக்கமாக மாகத கரி போற்றுரித்து புரிந்து நின்றொன்னும் மாசுசேய ஆகத கலிய நல்ல திரு ஆலவாயாரன் நிற்கவே. ஆலவாய் அரண் நிற்கவே. ஆலவாயாரன் நிற்கவே. அத்தகு பொருள் உண்டும் இல்லையும் என்று நின்றவர் கச்சமாய் ஒத்தொவ்வாமை மொழிந்து வாதி அழிந்தெழுந்த கவிப்பெயர் சத்திரத்தின் மடிந்தொடிந்து சனங்கள் புறநக்கமே சித்திரர் கலிய நல்லே தீர் ஆலவாயாரன் நிற்கவே. ஆலவாய் அரண் நிற்கவே. ஆலவாய் அரண் நிற்கவே. சந்து சேனனும் இந்து சேனனும் தர்ம சேனனும் கருமை கந்து சேனனும் கனக சேனனும் முதலதாகிய பெயர் கோலாம் மந்தி போல் திரின் ஆரிய தோடு செந்தமிழ் பையன் அருகில அந்த கலியே நல்லேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே. ஆலவாய் அரண் நிற்கவே. கூட்டினார் கிளியின் விரு தமுறை தோரோரொளியின் தொழி பாட்டுமை சொல்லி பக்கமே செல்லும் எக்கர்த்தங்களை பள்ளரம் காட்டியே வரும் மாடெல்லாம் கவர் கையறை கசி உண்டில்லா சேட்டைகள் கலியே திருகாலவாயாரன் நிற்கவே. ஆலவாயாரன் நிற்கவே. கனக நந்தியும் புட்ப நந்தியும் பவன நந்தியும் குமணமா கனக சுனக நந்தியும் குணக நந்தியும் ஜீவன நந்தியும் மொழி கொல அனக நந்தியர் மதுவொழிந்தவ மேதவம் புரிவோமெனும் சினகரு கலியனலே திரு ஆலவாயாரன் நிற்கவே. ஆலவாய் அரண் நிற்கவே. ஆலவாய் அரண் நிற்கவே. பந்தனம் அவை ஒன்றிலம் பரி ஒன்றிலம் வாசக மந்தனம் பல பேசி மாசர் சீர்மையின்றிய நாயமே அந்தனம் மறு கந்தனம் மது புத்தனம் மது சித்தன சிந்தனர் கலியேன் ஆலவாய் அரண் நிற்கவே. ஆலவாய் அரண் நிற்கவே. மேலன கதிரில்லை என்ற அரக்கனார் மிகை சத்தி போலியை பணிய கிளாரோர் பொய்த்தவங்கோடு குண்டிகை பீலிகை கொடு பாயிடுக்கி நடுக்கிய பிறர் பின் செல்லும் சீலிகலியேனலேண்டிரு ஆலவாயாரன் நிற்கவே. ஆலவாயாரன் நிற்கவே.
பூமக குமரி குமோர்வர் புண்ணியன் அடி போற்றிலார் சாமவத்தையினார்கள் போர் தலையை பறித்தொரு பொய்த்தவம் வேமவத்தை செலுத்தி மெய் பொடி அட்டிவாய் சக்கத்திக்கு நேயே ஆமவர் கழியேன் அவ்வேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே ஆலவாய் அரண் நிற்கவே ஆலவாய் அரண் நிற்கவே தங்களுக்கும் சாக்கியர்க்கும் தரிப்பொனாதனல் சேவடி எங்கள் நாயகனே ஒழித்திடுகே மடு தோறு பொய்த்தவம் பொங்கு நோள் வழி அன்றிய புலவோர்களை பழிக்கும் பொல்ல அங்கதற்கெளியேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே ஆலவாய் அரண் நிற்கவே ஆலவாய் அரண் நிற்கவே எக்கராமன் கையருக்கு எளியேனலேன் திரு ஆலவாய் எக்கராமன் கையரு கெளியேனல்ல திரு ஆலவாய் சொக்கன் சொக்கன் உள்ளிருக்க மூற்றங்கும் மூடிய தென்னன் முன்னிவை சொக்கன் ஒளிருக்கவே துளங்கும் மூடி தென்னன் முன்னிவை தக்க சீர் புகழிக்கு மண் தமிழ்நாதன் ஞான சம்பந்தன் வாய் ஒக்கவே உரை செய்த பத்தும் உரைப்பவர் கிள்ளர் இல்லையே ஒக்கவே உரை செய்த பத்தும் உரைப்பவர் கேடர் இல்லையே உரைப்பவர் கேடர் இல்லையே ஒக்கவே உரை செய்த பத்தும் உரைப்பவர்க்கு இடரில்லையே இடர் இல்லையே திருச்சிற்றம்பலம். அப்பேற்பட்ட திருப்பதிகங்களை பாடினார் ஞானசம்பந்த பெருமான். அடுத்த பதிகம் ஞானசம்பந்த பெருமான் வாது செய்ய புறப்படும் பொழுது அந்த வாதிலே நாங்கள் வெல்ல வேண்டும் என்று இந்த பதிகத்தை பாடினார் என்று புராணம் சொல்கிறது. வேட்டி வேள்வி செய்யா அமன் கையறை ஓட்டி வாது செய்ய திருவுள்ளமே என்று கௌசிகப்பண்ணிலே ஞானசம்பந்தர் பாடுறார். நாங்கள் செய்கிற வாதில வெற்றி பெறணும் அப்படின்னு ஆளவாய் சொக்கனிடத்திலே விண்ணப்பம் செய்தார் காழி பிள்ளையார். காட்டுமாவதூரி தூரி போர் தூடல் நாட்டம் மூன்றுடையாய் ஊரை செய்ய நாட்டம் மூன்றுரையாய் செய்வே ஊரை செய்வனா வேட்டு வேள்வி செய்ய அமல் கையறை ஓட்டிவாது செய்ய திருவுள்ளமே ஓட்டிவாது செய்ய திருவுள்ளமே ஓட்டிவாது செய்ய திருவுள்ளமே மத்த யானையின் ஏறொறி மூடிய அத்தனே அணியாளவாய் பணி பொய்த்தவள் தவ வேடத்தராசமன் சித்தரை அழிக்க திருவுள்ளமே சித்தரை அழிக்க திருவுள்ளமே மண்ணகத்திலும் வானிலும் எங்குமாய்
திண்ணக திருகாலவாயருள் பெண்ணக தெழில் சாக்கிய பேயமன் தென்னர் கற்பழிக்க திருமுள்ளமே தென்னர் கற்பழிக்க திருமுள்ளமே ஓதி மோத்தறிய அமநாதரை வாதில் வென்றழிக்க திருமுள்ளமே ஆதியே திருகாலவயன்னலே நீதியாக நினைந்தருள் செய்திடே நீதியாக நினைந்தருள் செய்திடே நீதியாக நினைந்தருள் செய்திடே வையமார் புகழாயடியார் தொழும் செய்கையார் திருகாலவாயாய் செப்பாய் கையிலுண்டுழலும் அமல் கையறை பையவாது செய்ய திருவுள்ளமே பையவாது செய்ய திருவுள்ளமே நாறு சேர்வய தந்தலை மிந்திய தேரலார் திருகாலவாயாய் செப்பாய் வீரிலாதவ மோட்டமன் வேடரை சீரிவாது செய்ய திருவுள்ளமே சீரிவாது செய்ய திருவுள்ளமே பண்டடி தவறு பயில்வார் தொழும் தொண்டரு கெளியாய் திருகாலவாய் அண்டனே அமன் கையறைவாதினி செண்டடி துளர திருவுள்ளமே செண்டடி துளர திருவுள்ளமே அரக்கன்தான் கிரியேற்றவள்கள் முடி நெருக்கினை தவித்தாய் திருகாலவாய் பறக்கும் மாண்புடையாய் அவன் பாவரை கறக்கவாது செய்ய திருவுள்ளமே கறக்கவாது செய்ய திருவுள்ளமே மாலும் நான் முகனும் அறியா நெறி ஆலவாய் உறையும் அண்ணலே பணி நேரை வீடுணராவற்றையறை சாலவாது செய்ய திருவுள்ளமே சாலவாது செய்ய திருவுள்ளமே கழிக்கரை படுமீன் கவர்வாரமன் அழிப்பறை அழிக்க திருவுள்ளமே தெழிக்கும் பூம்புணல் சூழ் திருகாலவாய் மழுப்படை உடை மைந்தனே நல்கிடே மழுப்படை உடை மைந்தனே நல்கிடே செந்தனா முரலும் திருகாலவாய் மைந்தனே என்று வல்வினை மாசர சந்தமார் தமிழ் கேட்டமை ஞான பந்தன் சொல் பகரும் பழி நீங்கவே ஞான சம்பந்தன் சொல் பகரும் பழி நீங்கவே பந்தன் சொல் பகரும் பழி நீங்கவே ஏ ஞானசம்பந்த பாடிய அடுத்த பதிகம் செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே என்ற பதிகம். இந்த பதிகம்தான் கூன்பாண்டியனுக்கு வெப்பு நோயை ஏவி விட்ட சமணர்களுக்கு அந்த வெப்பு நோயை திரும்பி அனுப்பினார். யாருக்கு நோய் வந்தா என்ன பிரச்சனை தீரும்னு ஞானசம்பந்தருக்கு தெரியும். இதே வெப்பு நோய 8000 சமணர்கள் மேலையும் ஞானசம்பந்தர் விட்டிருக்க முடியும். ஆனா கூன்பாண்டியனுக்கு ராஜாவை சரி செஞ்சா மற்ற எல்லாம் சரியாகும்.
அத பின்னால சேக்கிழார் சொல்லுவார், தமிழ்நாடு உற்ற இடர் நீங்கிட. ஒரு ஞான சம்பந்தர் வந்ததுனால ஒரு சைவமும் தமிழும் திருமுறையும் நம்முடைய கலாச்சாரமும் கோயிலும் காப்பாற்றப்பட்டது. ஆயிரக்கணக்கான கோயில் காப்பாற்றப்பட்டது தேவாரத்தினால. திருமுறைகள் இல்லை என்று சொன்னா இன்னைக்கு பல ஆலயங்கள் மண்மேடாக மாறி போயிருக்கும். அப்பேற்பட்ட இவர்கள் பாடலேன்னு சொன்னா இன்னைக்கு சைவ சமயம், ஆதினங்கள், மடங்கள் எதுவும் கிடையாது. அடியார் திருக்கூட்டமும் கிடையாது. அப்பேற்பட்ட பதிகம் இது. நமக்கும் தீமை செய்பவர்கள், சூழ்ச்சி செய்பவர்களுக்கெல்லாம் இந்த பதிகம் பாடினால் திரும்பி அவர்களையே தாக்கும். அப்பேற்பட்ட மந்திர பதிகம் இது. நமக்கு கெட்டது நினைக்கிறவங்க திரும்பி இந்த பதிகம் பாடினா திரும்ப அவங்களுக்கே போய் சேரும், நம்மை பாதிக்காது. கண் திருஷ்டி, சூனியம் இவையெல்லாம் திருக்கிற பதிகம் இது. செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே கஞ்சல் என்றருள் செய்யனை செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே கஞ்சல் என்றருள் செய்யனை பொய்யரா அமன கொழுகும் சூடரு பையவே சென்று பாண்டியர்காகவே பையவே சென்று பாண்டியர்காகவே பாண்டியர்காகவே சித்தனே திருகாலவாய் மேவிய அத்தனே அஞ்சல் என்றருள் செய்யனை எத்தராமமணர் கொழுபு சுடர் பத்திமல் தென்னன் பாண்டியர்காகவே பத்திமல் தென்னன் பாண்டியர்காகவே பாண்டியர்காகவே தக்கன் வேள்வி தகர்த்தருளாலவாய் சொக்கனே அஞ்சல் என்றருள் செய்யனை எக்கராமமணர் கொழுவும் சுடர் பக்கமே சென்று பாண்டியர்காகவே பக்கமே சென்று பாண்டியர்காகவே சிட்டனே திருகாலவாய் மேவிய அட்டமூர்த்தியனே அஞ்சல் என்றருள் துட்டராமமணர் கொழுவும் சுடர் பட்டிமல் தென்னன் பாண்டியர்காகவே பட்டிமல் தென்னன் பாண்டியர்காகவே நன்னலார் புறம் பெரியாளவாய் அண்ணலே கஞ்சல் என்றருள் செய்யனை எண்ணிலா அமணர் கொழுவு சுடர் பண்ணியல் தமிழ் பாண்டியர்காகவே தஞ்சம் என்றும் சரல் புகுந்தேனையும் அஞ்சலருளாலவாயன்னலே வஞ்சமல் செய்த மணர் கொழுவும் சுடர் வஞ்சம் செய்த மணர் கொழுவும் சுடர் பஞ்சவல் தென்னன் பாண்டியர்காகவே பஞ்சவல் தென்னன் பாண்டியர்காகவே செங்கண்கள் விடையாய் திருகாலவாய் அங்கநாகஞ்சல் என்றருள் செய்யனை கங்குளாரமன் கையிடுருங்கணல் பங்கமில் தென்னன் பாண்டியர்காகவே பங்கமில் தென்னன் பாண்டியர்காகவே தூர்த்தன் வீரம் தொலை தருளாலவாய் ஆத்தனே அஞ்சல் என்றருள் செய்யனை ஏத்திலா அமணர் கொழுவு சுடர் பார்த்திபன் தென்னன் பாண்டியர்காகவே பார்த்திபன் தென்னன் பாண்டியர்காகவே பார்த்திபன் தென்னன் பாண்டியர்காகவே
தாவினான் அயன்தான் அறியா வகை மேவினாய் திருகால வாயருள் தூவிலாகமன கொழுபூசுடன் பாவினான் தன்னன் பாண்டியர்க்காகவே பாவினான் தன்னன் பாண்டியர்க்காகவே பாவினான் தன்னன் பாண்டியர்க்கு ஆகவே எண்டிசை கழிலாய் மேவிய அண்டனே அஞ்சல் என்பருள் செய்யனை குண்டராமமன கொழுவு சுடர் பண்டிமண் தென்னன் பாண்டியர்க்காகவே பண்டிமண் தென்னன் பாண்டியர்க்காகவே அப்பன் நாளவாய் ஆதியருளினான் வெப்பம் தெல்லவன் மேலுற மேதினிக்கு ஒப்ப ஞான சம்பந்த உரை பத்தும் செப்ப வல்லவ இதிலா செல்வரே ஒப்ப ஞான சம்பந்த நூறை பத்தும் செப்ப வல்லவ இதிலா செல்வரே செப்ப வல்லவ இதிலா செல்வரே செப்ப வல்லவ இதிலா செல்வரே திருச்சிற்றம்பலம். ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி என்று இந்த அளவிலே இந்த வழிபாட்டை நிறைவு செய்து தொடர்ந்து நாங்கள் திரு ஆலவாய் மதுரையிலே தங்கியிருந்து மற்றும் இருக்கிற ஏனைய பதிகங்களை ஆலவாய் சொக்கனுடைய அருளால் தொடர்ந்து வரக்கூடிய வாரங்களில் நாம் அனைவரும் சேர்ந்து பாடி சிவபுண்ணியங்களை பெறுவோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை நமக்கெல்லாம் வழங்கிய ஆஸ்திரேலியா சிவஞான தமிழ் பேரவை அனைத்து அன்பர்களுக்கும் உலகெங்கிலும் இருந்து பல்வேறு நேரங்களில் பல்வேறு காலங்களில் சூழ்நிலைகளில் மாறுபாடு இல்லாது ஈசன் திறமே பேணி தொண்டு செய்து இதிலே பங்கு பெறுகிற உத்தம அடியார்கள் அனைவருக்கும் அவர்களை போற்றி வணங்கி வாழ்த்தி சிவஞான தமிழ் அன்பர்களோடு சேர்ந்திருந்து இந்த நல்ல பணிகளுக்கெல்லாம் உறுதுணையாக அருள்கொடையும் பொருள்கொடையும் உடல் உழைப்பும் நல்கிய நல்ல வாழ்த்துக்களும் நல்கி வருகிற உத்தம அடியார்கள் எல்லாம் வாழ்க வாழ்க, அவர்கள் வம்சம் தழைக்க, திருமுறைக்கு நீங்கள் செய்கிற அனைத்து பணியும் 1000 மடங்காக திரும்பவே உங்களுக்கு வந்து சேரும் என்று சொல்லி எல்லாம் வல்ல என்னுடைய பரம குருநாதன் ஞானசம்பந்த பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே ஞானசம்பந்தருடைய பாரம்பரியத்திலே ஞானசம்பந்த பெருமானுடைய ஆதீனத்தின் சார்பாக எல்லோரையும் வாழ்த்தி வணங்கி தொடர்ந்து நம்முடைய ஆயுள் முழுக்க பிறவி முழுக்க திருமருகளோடு பயணிப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். சுவாமிகளுடைய பொன் போன்ற திருவடிகளை வணங்கி பெருமகிழ்வு அடைகின்றேன். இங்கு கூடியிருக்கின்ற அடியார் பெருமக்கள் எல்லோருடைய பாதங்களையும் வணங்குகின்றேன். முதலிலே நந்திவர்மன் ஐயாவுடைய பாடல், மூங்கிலின் தோளுடை முழுமதி முகமுடை பாங்குடை உமையினை பாதியாய் கொண்டவன், மூங்கிலின் தோளுடை முழுமதி முகமுடை பாங்குடை உமையினை பாதியாய் கொண்டவன், தூங்கிடும் போதிலும் துணையென இருப்பனை, தூங்கிடும் போதிலும் துணையென இருப்பனை நீங்கிடார் சிவாக்கரர் நெல்களல் போற்றியே, நீங்கிடார் சிவாக்கரர்
நீள்கடல் போற்றியே. இன்று ஒரு சிறப்பான நாள். மாதோட்டத்திலே உள்ள ஈழத்திலே உள்ள திருக்கேதீச்சரம் என்கின்ற பதியிலிருந்து அங்கே தங்கியிருந்த எம்மை மதுரை நகருக்கு சுவாமிகள் இன்று எங்களை அழைத்து வந்தார்கள். அந்த மதுரை நகருக்கு பல பெயர்கள் உண்டு. அந்த ஆலவாய், கடம்பவனம், நான்மாட கூடல், மதுராபுரி, பூலோக கைலாயம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பேர் காரணங்களையெல்லாம் மிகவும் விளக்கமாக சுவாமிகள் எங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தார்கள். பல வரலாற்று நிகழ்வுகளையும் சுவாமிகள் எங்களுக்கு விளக்கத்துடன் கூறி சங்கத்தமிழ் 1ஆம் சங்கம், 2ஆம் சங்கம், 3ஆம் சங்கம் அமைந்திருந்த மதுரை நகரை பற்றிய சிறப்பான செய்திகள் எல்லாம் எங்களுக்கு சுவாமிகள் கூறினார்கள். தொடர்ந்து திருஞான சம்பந்தருடைய துதி 11ஆம் திருமுறையிலே அமைந்துள்ள நம்பியாண்டார் நம்பி அவர்கள் இயற்றிய ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம் என்ற பதியத்திலே உள்ள 38வது பாடல் ஆமான் பொன் காட்டகத்தே என்கின்ற பாடலுடன் இன்று எங்களுடைய பதியத்தை பாடத் தொடங்கினார்கள். முதலில் நீலமாமிடற்று என்று சொல்லுகின்ற திருக்குறள் யாப்பிலே அமைந்த குறிஞ்சி பண்ணில் அமைந்த பாடலை சுவாமிகள் எங்களுடன் சேர்ந்து பாடினார்கள். தொடர்ந்து மந்திரமாவது நீரு நாங்கள் எல்லோரும் பல தடவை படித்து மகிழ்ந்த அந்த மந்திரமாவது என்ற பாடலை சுரவாத சிறப்பு கூறும் பாடலை, சுரவாதத்தை நீக்கிய பாடலை சுவாமிகள் எங்களுக்கு காந்தார பண்ணிலே அமைத்து தந்தார்கள். இந்த பாட்டிலே பாடும் பொழுது சுவாமிகள் எவ்வளவு நுணுக்கமாக எங்களுக்கு செய்திகளை சொல்லுகிறார் என்பதை நாங்கள் புரியக்கூடியதாக இருந்தது. அந்த 6வது பாட்டு வரையும் திருவாலவாய் என்ற சொல்லிலும், பிறகு 7வது பாட்டிலிருந்து ஆலவாய் என்ற சொல்லையும் இணைத்து திருஞான சம்பந்தர் அமைத்து தந்திருக்கிறார் என்ற சிறப்பு செய்தியை எங்களுக்கு புரியாதிருந்த செய்தியை மிகவும் விளக்கமாக சுவாமிகள் சொன்னார்கள். தொடர்ந்து மானினேர்விழி என்று சொல்லுகின்ற கொல்லிப்பண்ணில் அமைந்த நவரோஸ் ராகத்து பாடலையும், காட்டுமாவது உரித்திரி போர்த்தடல் என்ற கௌசிகப்பண் பாடலையும், அதனைத் தொடர்ந்து செய்யனே திருவாலவாய் என்று சொல்லுகின்ற கௌசிகப்பண்ணோடு அமைந்த பாடலையும் இன்று சுவாமிகள் எங்களுடன் சேர்ந்து பாடி அதற்குரிய பொருளையும் சொல்லி தந்தார்கள். இன்று 50 பாடல்களுக்கு மேல் சுவாமிகள் இந்த 1 மணித்தியாலம் 15 நிமிட நிகழ்விலே எங்களுக்கு பாடி தந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பெருங்கருணையை நாங்கள் 1000 தடவைகள் சொல்லி மகிழக்கூடியதாக அமைந்துள்ளது. சுவாமிகளுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை கூறிக்கொண்டு இன்று மங்களம் பாடுவதற்காக அன்புடன் ஜெயந்தி தனபாலன் அம்மா அவர்களை அழைக்கின்றேன். பொன்னம் கடுக்கை முடிவேண்ட புனித கமைக்கும் பொருளன்றி மின்னும் கலநாடைகள் பெருமும் வேறு தனக்கென்று அமையாமே. மன்னும் தலைவன் பூசனையில் மல்கும் பயனை அடியார்கள் துண்ணும் படி பூசனை கொள்ளும் தூயோன் அடி தாமரை தொழுவாம். முத்தி அருள்நிலை அருணகிரிநாதர் அருளிய கந்தரனு புதி. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் சதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க வந்தனோ பொன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கிலோங்க
நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். சைவமகுடம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் கூடல் விளங்கு குருமணி குருமணி போற்றி, போற்றி. தென் தில்லை மன்றினுள்ளாடி போற்றி, இன்றனக்கு ஆகமானாய் போற்றி. ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொருவானாய் போற்றி. குவளை கண்ணி கூரன் காண்க தானும் உடனே காண்க. காவாய் கனகத்திரளே போற்றி, சிட்னி நகர் முருகனுக்கு அரோஹரா, முருகனுக்கு அரோஹரா. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம்.